இந்த வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப் ஓகேங்களா. பை மோட் காமர்ஸ் ஷாப்பிங் ஆப். இதன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால ப்ராடக்ட் குறைந்த விலையில் இருக்குது ஓகேங்களா. வீட்டுக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட்களும் பை மோட் ஷாப்பிங் ஆப் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக ப்ராடக்ட் குறைந்த விலையில் கிடைக்கிறது ஓகேங்களா. வீட்டுக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட்களும் பை மோட் ஷாப்பிங் ஆப்பும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகேங்களா. அடுத்து நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. புளி சாதத்துக்கு தேவையான பொருள் என்னென்னா ஆயில் எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஆயில் தேவையான அளவு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணது நறுக்கி வச்சதை எடுத்து கடுகு போட்டதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் காய்ந்த மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு புளி பவுட்ருங்குது புளியை நல்லா கரைச்சிட்டுக்கப்புறம் அதில் வடிகட்டிட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் லைட்டாக ஆட் பண்ணலாம் ஓகேங்களா. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் மஞ்சள் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிட்டு அடுத்தது சாதம் வடித்து நல்லா பளபளன்னு அது தனியாக ஆற வச்சிட்டுக்கப்புறம் புளி சாதத்தை நல்லா வதக்கிய பிறகு சாதத்தில் எடுத்து ஊற்றி நல்லா கிளறி அதில் மல்லி இலை தூவி விட்டு நல்லா கிளறிட்டுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கவும் ஓகேங்களா. நம்ம வீட்டிலேயே தேவையான பொருளை வச்சு புளி சாதம் செய்யலாம் ஓகேங்களா. சிம்பிளான முறை தான். அதுக்கு தேவையான பொருளும் கம்மி தான் ஓகேங்களா. அது தேவையானது மெயின் என்னென்னா ஆயில், வெங்காயம், மிளகாய், புளி ஓகேங்களா. மஞ்சள், உப்பு சேர்த்துட்டு சாதம் அவ்வளோதான் ஓகேங்களா. இது மட்டும் இருந்தால் போதும், நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம் ஓகேங்களா. புளி சாதத்தில் கடலக்கொட்டை, முந்திரி அதெல்லாம் சேர்த்ததுனால சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. புளி சாதத்தில் நிறையா ஆட் பண்ணுறாங்க ஓகேங்களா. கடலக்கொட்டை வறுத்து போட்டு அதில் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அடுத்து பருப்பு வகைகள்லாம் அதிகமாக ஆட் பண்ணுறதுனால புளி சாதம் கொஞ்சம் சுவையாக இருக்கும் ஓகேங்களா. வீட்டிலே சமைக்கும் புளி சாதம் சிறந்த முறையில் குறைந்த பொருட்களை வச்சு சமைக்கலாம் ஓகேங்களா. குறைந்த நேரத்தில் சமைக்கலாம் ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.